கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களைத் தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், சி. குமரப்பன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது, நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன், கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர்களின் அறிக்கைகள் தயாராகி வருவதாகவும், நாளை மறுநாள் அது தாக்கல் செய்யப்படும் எனவும் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அன்றைய தினத்திற்கு விசாரணையை தள்ளி வைத்தனர். அதே நேரம் கள்ளச்சாராயம் மட்டுமே கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் ஒரே ஆதாரமாக உள்ள நிலையில் அதனை ஒழிக்கும் பட்சத்தில் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கல்வராயன் மலைப்பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் எனவும், மருத்துவம், கல்வி, போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக அங்கு செய்து தர வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்வராயன் மலைப்பகுதிக்கு சென்று மக்களின் மேம்பாடு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என ஆலோசனை வழங்கிய நீதிபதிகள், முதலமைச்சரால் செல்ல முடியவில்லை எனில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ஆகியோர் சென்று ஆய்வு செய்யுமாறும் அறிவுறுத்தினர்.